ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் கிறிஸ்டின் தமிழ். இந்த வீடியோ சற்று வித்தியாசமானது. இதை பார்க்கும்பொழுது நீங்கள் யாரும் சோர்ந்து விட வேண்டாம். சாத்தானி சபையில் பெண் ஒருவர் ஆவேசமாக பைபிளை கிழிக்கும் காட்சி சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்தும் கூட்டம் அந்தி கிறிஸ்து ஆவியை உடையது என்பது நாம் அறிந்த வண்ணம். இது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. ஆதி முதலாய் அருவிருப்பானவன் செய்து வருகிற கிரிகை போலவே இப்பொழுதும் அவனுடைய கூட்டம் தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்ற வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கண்டு நாம் சோர்ந்து விடக்கூடாது. நம்மை திசை திருப்புவதற்காகவே இத்தகைய காரியங்கள் எல்லாம் வெளிரங்கமாக செய்யப்படுகின்றன. பாரிஸ் முதல் நம் நாடு வரைக்கும் கேலி கிண்டல் நாம் செய்யப்படுகிறோம். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இவை அனைத்தும் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனை கோபம் ஊட்டுவதற்காகவே, நம் தேவனுடைய படைப்பை இழிவுபடுத்துவதற்காகவே இவையெல்லாம் செய்யப்படுகின்றன. பாரிஸில் ஒலிம்பிக்கில் துவக்க விழா போட்டியில் நடந்ததும் இதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நற்செய்தியை பிரசித்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவதில் கவனம்